நலம் காக்கும் திருச்சபையாயிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலன் காக்கும் திருச்சபையாயிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலன் காக்கும் திருச்சபையாயிடுவோம். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது வானுடன் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது வானுடன் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். தந்தையை நம்பி தன்னுயிர் தந்த இயேசுவின் பலியில் நாமும் இணைவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சுவிசேஷம் நிலங்களை பற்றி சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை விதையை போன்றது. அந்த விதை ஒரு டப்பால இருந்துச்சுன்னா வருடக்கணக்காக அது ஒரு விதையாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த விதை நிலத்தில் விழுகிற பொழுது அது பலன் கொடுக்கும், வளரும். அது வழியோரம் விழுந்தால் பறவைகள் கொண்டு செல்லும். பாறை நிலத்தில் விழுந்தால் வளர்ந்து தீந்து போகும்.
முள் செடிகள் நடுவில் அந்த விதை விழுந்தால் வளரும், முட்கள் அதை அணைத்து விடும். நல்ல நிலத்தில் அந்த விதைகள் விழும்பொழுது 30, 60, 100 மடங்கு என்று பலன் கொடுக்குமா? நாம் சிறு வயதிலிருந்து இறைவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் எத்தனை வார்த்தைகள் நம் செவிகளில் மட்டும் விழுந்திருக்கின்றன. எத்தனை வார்த்தைகளை நாம் கேட்டோம், ஆனால் கடினமான மனதினால் அது வளர விடாமல் செய்தோம். எத்தனை வார்த்தைகள் முள்ளின் நடுவில் விழுந்தது போல வாழ்க்கையினுடைய கஷ்டத்தினால் வளராமல் போயின. எத்தனை வார்த்தைகள் நம்மில் பலன் கொடுத்திருக்கின்றன என்பதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கரங்களை குவித்து கடவுளுடைய வார்த்தையை ஊதாசீனப்படுத்தி, என்ன பெரிய கடவுளுடைய வார்த்தை என்று திருவிவிலியத்தை நம் கையில் ஏந்தாத நேரங்களுக்காகவும், திருவிவிலியத்தில் இருக்கிற கடவுளுடைய வார்த்தையை படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரம் செலவழிக்காமல் போன தருணங்களுக்காகவும், திருவிவிலியத்தின் வார்த்தைகளை சொல்கிற பொழுது கேட்காமல் ஏனோ தானோ என்று இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எதற்கென்றால், ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் என்று 100 தலைவன் கேட்டபொழுது அந்த விசுவாசத்தின்படி கடவுள் அவனுடைய ஊழியனை குணப்படுத்தினார். இன்றைக்கும் இந்த திருப்பலியில் கரங்களை குவித்து ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே, இன்றைக்கு எங்களோடு பேசும் இயேசுவே. இந்தியாவினுடைய பிரதமர் அல்லது ஒரு கலெக்டர் இன்றைக்கு இந்த தேசத்திற்கு விடுமுறை என்று உத்தரவு கொடுத்தால் எல்லா பள்ளிகளும் மூடப்படுகிறதே. இன்றைக்கு திறக்கப்படட்டும் என்றால் எல்லாம் திறக்கப்படுகிறதே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ நான் புரிந்து கொள்ள என்னோடு பேசும். நான் உம்மை மறுதலித்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி இந்த திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4 முதல் 17 வரை. முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4 முதல் 17 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்தது. இஸ்ரேலர் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குல தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனாம். எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளில் நின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல் உன் பேரன்பில் நின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும்
நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை மறக்கிறேன்.
கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இயேசு தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அவர் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே,
ஆசையாயிருக்குதையா. அருகில் நான் அமர்ந்து ஏன் கதைய சொல்ல வேணோ. அருகில் நான் அமர்ந்து ஏன் கதைய சொல்ல வேணோ. எப்போதும் நான் இருக்க என்று சொல்ல நீ வேணோ. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க. ஆண்டவர் தாமே, ஆண்டவருடைய ஆவியானவரே இந்த நாளில் நம்மை கரம் பிடித்து இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக. அன்பு பிள்ளைகளே, இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த உலகம் கெட்டுப்போன உலகம். நாம் வாழ்கிற உலகம் இருளினால் சூழப்பட்டிருக்கிற உலகம். பாவம் செய்வதற்கு எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விசேஷமாக அது உங்கள் படுக்கை அறைக்குள் செல்போன் உருவத்தில் உள்ளே கூட நுழைந்து விட்டது. ஆக ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் படித்து தியானித்துக் கொள்வோம். கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது, கவனிங்க, அந்த உலகம் ஒரு உருவமற்றும் வெறுமையுற்றும் இருந்தது. பூமிக்கு ஒரு உருவம் இல்லாமல் இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு, சூன்யமாக இருந்தது. இந்த பூமியின் மேல் இருள் பரவி இருந்தது. கவனியுங்கள், கடவுள் படைத்த இந்த பூமியின் மேல் இருள் பரவி இருந்தது. இந்த பூமியின் மேல் இருள் பரவி இருக்கிறது. அந்த இருளின் மேல் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரின் மேல் ஆவியானவர் இருந்தார், அசைவாடி கொண்டிருந்தார். இதைத்தான் நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 1 வசனத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள். பூமி, அதனை ஆண்டு நடத்துகிற இருள், அதன் மேல் இருக்கிற தண்ணீர், அதனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற ஆவியினுடைய அசைவாடுதல். இந்த ஆவியானவர் அந்த தண்ணீரையும் இருளையும் பூமியையும் கட்டுக்குள் வைத்திருந்தார், நிஜம்தான். ஆனால் அந்த பூமிக்கு எந்த மாற்றமும் வரவில்லை, அந்த இருள் மாறவும் இல்லை. அவர் அசைவாடி கொண்டிருந்தார். 3வது வசனம் படிச்சு பாருங்க. யெகோவா இறைவன், தந்தையாகிய இறைவன் வந்து பூமி மீது இருள் இருப்பதை பார்த்து அவர் இப்படி சொன்னார், ஒளி உண்டாகட்டும். தன் வாயிலிருந்து ஒளி உண்டாகட்டும் என்கிற வார்த்தையை தந்தையாக இறைவன் உச்சரித்த உடனே ஒளி உண்டாயிற்று. ஒளி உண்டான உடனே இருள் மறைந்தது. இருள் மறைந்த உடனே பூமிக்கு ஒரு உருவம் வந்தது, ஒரு ஒழுங்கு வந்தது. கடவுள் எல்லாவற்றையும் படைக்க ஆரம்பித்தார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். கடவுளுடைய திரு விவிலியத்தை கையில் ஏந்தி இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கையில் ஏந்தி இருப்பது கடவுளுடைய வார்த்தை. ஒரு சந்தனை பேழையை நீங்கள் திறந்தால் எத்தனை வாசனை வருமோ, பரிமள தைலத்தின் புட்டியை அந்த பாட்டிலில் திறந்தால் எந்த அளவுக்கு வாசனை வருமோ, அதே போல நீங்கள் திருவிவிலியத்தை திறக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் கண்களுக்கு காணாத, உங்களால் நுகர முடியாத ஆவிக்குரிய நறுமணம் நீங்கள் இருக்கிற இடத்தில் பரவுகிறது. திருப்பாடல்கள் 119, 105 சொல்லுகிறது,
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என் பாதைக்கு விலக்கு, நான் நடக்கிற வழியை காட்டுகிற ஒளி உம்முடைய வார்த்தை. ஆக இறை வார்த்தையை நீங்கள் படிப்பதற்காக திருவிவிலியத்தை திறக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆவிக்குரிய ஒளி உங்கள் வீட்டில் பரவும். மூலை முடுக்குகளில் ஒளிந்து கொண்டிருக்கிற இருளின் சக்திகள் நீங்கள் திருவிவிலியத்தை எடுத்து படிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அங்கு இருக்கிற இறைவனுடைய வார்த்தை அந்த இருளின் சக்திகளை விரட்டும், மந்திர சக்திகளை விரட்டும், தீய ஆவிகளை விரட்டும், நோய்களையும் பஞ்சத்தையும் கொண்டு வருகிற துஷ்ட சக்திகளை ஆண்டவருடைய வார்த்தை முறியடிக்கும். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:12 நாம் வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. இது திருப்பலி என்பதனால் பிரசங்கம் மட்டும் செய்கிறேன், இல்லை என்றால் உங்களில் மத்தியில் இருக்கிற நோய்களை சொல்லி சொல்லி குணப்படுத்த ஆண்டவரால் முடியும். அது இன்னொரு நாள் நாம் பார்ப்போம். ஆந்திராவில் ஒரு நாள் இப்படி ஜெபித்து பிரசங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒளி உண்டாகட்டும் என்று ஆண்டவர் சொன்ன உடனே ஒளி உண்டானது, இருள் மறைந்தது. எங்கெல்லாம் திருவிவிலியத்தின் வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த மனிதனுக்குள்ளும் அந்த குடும்பத்திற்குள்ளும் இருக்கிற இருளின் சக்திகள் ஓடி போகும். ஒரு அறைக்குள் நீங்கள் நுழையும் போது இருள் சூழ்ந்திருக்கிறதா, ஓ இருளே போ என்று நீ சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஒளியை ஏற்று இருள் தானாக மறைந்துவிடும். இந்த வார்த்தையை சொல்லி பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இப்பொழுது இயேசுவின் வார்த்தை விடுதலை ஆக்குகிறது. ஒளி உண்டாகட்டும் என்று அன்றைக்கு சொன்னது போல உங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் சொன்ன பொழுது கிட்டத்தட்ட 20 பேர் பேய் பிடித்தவர்கள் ஆட ஆரம்பித்தார்கள். அவர்களை தொட்டு சுகப்படுத்துவதற்காக பீடத்திலிருந்து இறங்குவதற்கு முன்பே மிகப்பெரிய உருவத்தை உடைய ஒரு பெண், பேய் பிடித்தவள், பீடத்திற்கே வந்து என்னை தாக்க ஆரம்பித்தார். இது ஜனவரி 26ஆம் தேதி நடந்தது, சில வருடங்களுக்கு முன்பாக. ஆண்டவருடைய வார்த்தை எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, அது உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, எந்த வாளிலும் விட கூர்மையானது, 2 பக்கமும் கூர்மையானது. அதை நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் எலும்புகளுக்குள் அது உள்ள போகும், உங்கள் நரம்புகளுக்குள் போகும். எலும்புகளுக்குள்ள மச்சை இருக்கும் இல்லையா, அந்த மச்சையை ஊடுருவி செல்லும். God's word is so powerful. நீங்கள் படிக்கிற பொழுது உங்கள் கண்கள் வழியாக, கேட்கிற பொழுது உங்கள் செவிகளின் வழியாக, பாடுகிற பொழுது உங்கள் வாயின் வழியாக அந்த இறை வார்த்தை உங்களுக்குள் போகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு உபவாசம் இருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக பாலைவனத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். பிசாசு வந்துச்சு, ஏன்பா நீ உபவாசம் இருக்கிற, நீ ஒரு வாலிபன், சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நல்ல காதல் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த உபவாசம், பாரு பசியா இருக்கிற, இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிட்டு உன் உபவாசத்தை முடிச்சுக்கோ. மத்தேயு 4:4 ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். மரண படுக்கையில் இருக்கிறவர்களே, விபத்துக்கு உள்ளாகி நடக்க முடியாமல் இருக்கிறவர்களே, கருவுரை இயலாதவள் என்று சொல்லப்பட்டு மலடியாய் இருக்கிறவர்களே, லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32, 33, 34 வசனங்களில் மாதாவை நோக்கி ஒரு வானதூதர் அனுப்பப்படுகிறார். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, கடவுளுடைய மகன் உன்னிடத்தில் பிறப்பார். 34வது வசனம், மாதா கேட்டாங்க, இது எப்படி நடக்கும்? How it's possible? இது எப்படி நிகழும்? இத்தனை மாதங்களாக துயரத்தில் இருக்கிறேன், எப்படி நிகழும்? இத்தனை வருடங்களாக பேச முடியாத என்னுடைய மகன் எப்படி பேசுவான்? இத்தனை மாதங்களாக தீர்க்கப்பட முடியாத கடன் தொல்லைகள் எப்படி தீரும்? சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம்,
எங்க குடும்பம் எப்படி ஒண்ணு சேரும்? என் கணவனும் நானும் விவாகரத்து வரைக்கும் வந்துவிட்டோம். எப்படி மறுபடியும் ஒன்று சேருவோம்? கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. 3 வருஷமா கேஸ் நடக்குது. என்னுடைய சொத்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அதை நான் மீட்க முடியும்? உங்கள் உடம்பில் சுகர் வந்திருக்கலாம், பிபி வியாதி இருக்கலாம், அல்லது இன்னும் தீவிரமான கிட்னி வியாதிகள் வந்திருக்கலாம், கேன்சர் வியாதிகள் வந்திருக்கலாம். எப்படி நிகழும்? இது எப்படி சாத்தியமாகும்? உங்களைப் போலத்தான் மாதம்மா கேட்டாங்க, இது எப்படி நிகழும்? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் வானதூதர் இப்படி சொன்னார், ஆண்டவருடைய ஆவி உன் மீது வருவார். இந்த வசனத்தை நான் சொல்லும் பொழுது உங்களில் பல பேர் மேல் ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் முன்னாடி வைத்து, எப்படிப்பா என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன்? என் பொண்ணுக்கு 26 வயசு தாண்டுது, எப்படிதான் நான் கல்யாணம் பண்ணி முடிப்பேன்? ஒரு பைசா இல்லை, ஒரு வீட்டை கட்டணும், எப்படி? உங்களுடைய எல்லா கேள்விகளையும் மாதம்மா தன் இருதயத்தில் வைத்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க, எப்படி முடியும்? ஆண்டவர் சொன்னார், ஆவியால் எல்லாம் கூடும். ஆவியானவர் உன் மீது வருவார். உன்னதருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. சக்கரியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம், ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆண்டவர் ஆவியாலே ஆகுமே. மண்குடம் பொற்குடம் ஆகுமே, குறைக்குடம் நிறைக்குடம் ஆகுமா, சிங்கமாடு நட்புறவு ஆகுமா, திராட்சரசம் திரு ரத்தம் ஆகுமா? எப்படி நடக்குது? இன்னைக்கு பாதரு திராட்சை ரசத்தெல்லாம் ஊத்திட்டு இப்படி கை வைத்து ஜெபிப்பார், ஆகவே ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை அனுப்பி இதை இயேசுவின் திருவுடலாகும் இரத்தமாகும் மாற்றி அருளும். மாற்றுவது ஆவியானவர். உங்கள் பலத்தினால் முடியாததை ஆவியானவர் செய்து முடிப்பார். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம் படிங்களேன். மாதாம்மாக்கு சந்தேகம், ஆவியானவரால் முடியுமா? எனக்கு வீட்டுக்காரர் இல்லையே, நான் கணவனை அறியேனே. கடவுளுடைய தூதர் சொன்னார், மரியா கவனிங்க, மலடின்னு சொல்லப்பட்ட உன்னுடைய உறவினால எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். அப்படியா? அப்ப மாதா சொன்னாங்க, ஆண்டவர் லூக்கா 1:37, ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை. உங்களுடைய பிரச்சனைகளை மனசு எடுத்துக்கிட்டு அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. உங்க மகளை குறித்து, உங்க பையனை குறித்து, உங்க வீட்டை குறித்து, உங்கள் நோயை குறித்து எது இருந்தாலும் சரி மனசுல நினைச்சிட்டு எப்படிதான் முடிக்க போறோம்னு நினைக்கிறீங்களே, வலது கரத்தை உயர்த்தி இதை சொல்லுங்க, ஆண்டவரால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் முடியும், என் ஆண்டவரால் எல்லாம் முடியும், ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. இப்படி என்ன மாதிரி சொல்லுங்க, ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. கையை அசைச்சு சொல்லுங்க, பிசாசு ஓடிடுவான். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. என்னால் முடியாததை ஆண்டவர் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்படி ஜெபியுங்கள். இந்த வார்த்தையை கேட்டவனே 38வது வசனம் மாதா சொன்னாங்க, இதோ உம்முடைய அடிமை, உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். சூன்யமான பூமியை, இருளினால் மூடப்பட்டிருந்த பூமியை ஆவியானவர் தன்னுடைய ஆளுமைக்குள் வைத்திருந்தார். ஆனால் ஆவியானவர் மாற்ற முடியவில்லை. எப்பொழுது தந்தையாகி இறைவன் ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னாரோ, ஒளி உண்டாயிற்று. பூமி மலைகள் உண்டாகட்டும், உண்டானது. மரம் செடி கொடிகள் பூக்கள் காய்களை உருவாக்குகிற மரங்கள் உருவாகட்டும், உருவானது. கடல் மீன்களை உருவாக்கட்டும் என்று சொன்னது, உருவானது. நதிகளும்
ஆறுகளும் கால்வாய்களும் உருவாகட்டும் என்றார். உருவானது. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை மட்டும் இப்படி கையை கொஞ்சமா மேல உயர்த்தி இந்த சத்தியத்தை கேளுங்களேன். கடவுள் உருவாக்குவதற்கு எந்த பொருளையும் பயன்படுத்தவில்லை. அவர் வார்த்தையை சொல்ல 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 அது உண்டானது. ஆகவே இன்றைக்கும் உன் வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதற்கு கடவுளுக்கு எந்த ஒரு பொருளும் அவசரம் இல்லை. அவருடைய ஒரு வார்த்தை போதும். நம்புறவங்க கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பின் பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் வார்த்தையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உம் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, சத்தியத்தை சொல்லுகிறேன். உங்கள் நிறைய பேருக்கு உடம்பு வலியா வந்தீங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போது உங்க உடம்புல நிறைய பேருக்கு வலிகள் போய் அப்படியே லேசா இருக்கிற மாதிரி அனுபவிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்க. உடம்புல இருக்கிற வலிகள் மறைந்து போன மாதிரி. அப்படி கரங்களை உயர்த்தி காட்டுவீங்களா? அது மாதிரி யாராவது ஃபீல் பண்றவங்க? என் உடம்புலாம் ஃப்ரீயா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பாருங்க 17. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் போதே, ஏய் இருள் உன்மேல் இருக்க முடியாது, நீ என்னை உன்னுடைய கட்டுக்கோப்பிற்குள் வைத்திருக்க முடியாது. ஆவியானவர் வருவார், விடுதலை தருகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் கவனிக்கிறீங்களா? ஆவியானவர் பூமியை இருளெல்லாம் கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாரு. ஆனா எப்பொழுது செயல்பட ஆரம்பித்தார்? வார்த்தை வந்த உடனே, தந்தையாகி இறைவன் ஒளி உண்டாகட்டும் சொன்ன உடனே ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டார். ஒளி வந்துச்சு. எபேசியர் 6:17 ஆண்டவருடைய ஆவியானவர் தருகிற பட்டயமாக ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை கத்தி போன்றது. பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர் தருகிற பட்டயமாக கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் யார் யாருடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ அது ஒரு இருள். இன்றைக்கு சொல்லுங்கள், சமாதானத்தின் ஆவியானவர் எங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவாராக. நீங்கள் சொல்லுங்கள், அது நடக்க போகிறது. யார் யார் வீட்டில் உங்கள் வீட்டில் தரித்திரம் கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ, பல மாதங்கள் பல வருடங்களாக இருக்கிறதோ, பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்காக இந்த வசனத்தை கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 4:19 அங்கே சொல்லப்படுகிறது, உன் கடவுள் கிறிஸ்து இயேசுவில் வானத்தை திறந்து பல கனிகளை திறந்து உன் அவசரங்களை எல்லாம் அவர் தீர்த்து வைப்பார். பொண்ணுக்கு கல்யாணமா? அவர் தீர்த்து வைப்பார். உன் பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணுமா? அவர் தீர்த்து வைப்பார். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தின் ஆவியில் இருக்கிறீர்களா? தெளிவின் ஆவியானவரே வாங்க. உங்கள் எத்தனை பேர் பயத்தில் இருக்கிறீர்கள்? எந்தோ ஒரு காரியம் பயத்தில் இருக்கிறீர்களோ உடனடியாக ஜெபியுங்கள். தைரியத்தின் ஆவியானவரே இறங்கி வாரும். தைரியத்தின் ஆவியானவர் என நிரப்பும். படிப்பு குறைவாய் ஞானம் குறைவாய் இருக்கிறவர்கள், எனக்கு புத்தி இல்லை, ஞாபக சக்தி குறைவுன்னு சொல்லி கொண்டு இருக்காதே. ஞானத்தின் ஆவியானவரே என நிரப்பும். உன் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எஸ்ஐயாஸ் புஸ்தகம் 55வது அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது, என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை ஒரு மழையை போன்றது. என் வாயிலிருந்து வரும் வார்த்தை மழையை போன்றது, பனியை போன்றது.
மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதையை முளைப்பித்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையையும் கொடுப்பது போல என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும். எதற்காக நான் அதை அனுப்புகிறேனோ அதை செய்து முடிக்காமல் என்னிடத்தில் திரும்பாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை விதை, அது நிலத்துல போடணும். என்னுடைய இதயம்தான் அந்த நிலம். ஆக ஆண்டவருடைய வார்த்தை படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டான்னு கஷ்டமா இருக்கு. எஸ்ஐயாஸ் புஸ்தகம் 49, 15, 16 வசனங்கள் சொல்லுகிறது, பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? அப்படியே அவள் மறந்தாலும், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் பெயரை என் உள்ளங்கையில் ஏந்தி வரைந்து வைத்திருக்கிறேன். இது ஒரு வசனம். இது பைபிள்ல இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். ஒரு விதை டப்பால வைக்கிற மாதிரி. அந்த விதையை நீ ஆமென் என்ன குறிச்சுதான்ப்பா சொல்லி இருக்கிறீங்க, என்ன நீங்க மறக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க, என் பெயரை உங்கள் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 அது ஒரு வசனம். அதை யாரெல்லாம் நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீர்களோ ஆமேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி மாறும் எனக்கு தெரியாது. அந்த வசனத்தை நான் விசுவசிக்கிறேன். அந்த வசனத்தை விசுவசிக்கும் பொழுது, தொடர்ந்து விசுவசிக்கும் பொழுது, நீர் ஊற்றும் பொழுது, எருவு போடும் பொழுது என்னுடைய உள்ளத்துக்குள் விழுந்த விதை முளைக்க ஆரம்பிக்கிறது. இடையில் வெயில் வரலாம், துயரங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். நீ தொடர்ந்து நீர் ஊற்றி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரே ஒரு விதை வேரூன்றி பெரிய மரமாக மாறும். நீங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு நடக்கும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எங்கடா ஆஸ்ல? எங்கடா ஆஸ்டில்? எங்க இருக்கான்? ஆஸ்டில் தூங்குறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, கேட்டிசன் டீச்சர். கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போ என்றால் அது போகும். வசனம் இருக்குல்ல, அவன் மனசுல போட்டுக்கிட்டான். அவங்க ஸ்கூலுக்கு போகணும்னா ஒரு மலையை சுத்தி தான் ஸ்கூலுக்கு போகணும், 3 கிலோமீட்டர். அவன் அடுத்த நாள் காலையில ட்ரௌசர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த மலை முன்னாடி போய் நின்னான். போ, ஏசு நாமத்துல போ. கூட இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சானுங்க. டெய்லியும் சொல்ல ஆரம்பிச்சான். அந்த வசனத்தை சொல்லி கொடுத்த டீச்சரே வந்து, தம்பி என்ன பண்ற, இந்த மலையை நானு அந்த பக்கம் போன்னு சொல்றேன், நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. டீச்சர் சொன்னாங்க, அது வேற இது வேற தம்பி, வா. அவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருந்தது. தடபட தடபட தடபடன் சவுண்ட். என்ன தெரியுமா? புல்டோசரும் கிரேனும் எல்லாம் வந்து அந்த மலைக்கு முன்னாடி நிக்குது. எதுக்காக அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மலையை கொடைஞ்சு ஒரு ஹைவே ரோடு போட சொல்லி ஆர்டர் வந்திருக்கிறது. புரிஞ்சவங்க கை தட்டுறாங்க, புரியாதவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீ ஜெபி, நீ விசுவசி. என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்பது உனக்கு தெரியாமல் போகலாம். கடவுள் அதை செய்து கொடுப்பார், செய்து கொடுப்பார். மலைகள் பெயர்ந்து போகட்டும், அது அப்படியே பெயர்ல, ஆனால் வழிகளை கடவுள் உண்டாக்கினார். நீ நம்பு. உனக்கு தலைவலியா இருக்கா? என் வியாதிகள் என்னை விட்டு அகல கடட்டும். டெங்கு ஃபீவர் வந்து ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல படுத்தியா இருந்தா. டாக்டர் சொன்னாங்க பிழைக்க மாட்டேன். அப்படி அவங்களுடைய அம்மா ஃபோன் பண்ணி ஜெபிக்க கேட்டாங்க. நான் சொன்னேன், முடிஞ்சா உங்க மககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அங்கேயே நீங்க முட்டி போடுறீங்களா? நான் நினைச்சேன் தனியா ஒரு ரூம் இருக்குன்ட்டு. அது பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வார்டு. என்னுடைய வார்த்தையை கேட்டு அம்மா அங்கேயே முட்டி போட்டாங்க. மககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு இப்படி சொல்ல சொன்னேன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் மக. இந்த ஜுரம் எனக்குள்ள இருப்பதற்கு தகுதி இல்லை.
என்னை விட்டு வெளியே போ என்று சொல். ஹல்லேலூயா. ஜெபித்து முடித்தோம். இது நடந்தது மத்தியானம் 1 மணிக்கு. 4 மணிக்கு பெரிய டாக்டர் வந்தவர் அந்த மகளை பரிசோதித்து விட்டு ஜுரம் பூரணமாய் சுகமடைந்திருந்ததையும் அவள் வீட்டுக்கு போலாம் என்கிற விஷயத்தையும் தெரியப்படுத்தினார். கரங்களை தட்டி நன்றி சொல்லும். இப்படிப்பட்ட உதாரணங்களை நான் சொல்லும் பொழுது என்னுடைய மகிமைக்காக சொல்லவில்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு நாள் இயேசு ஒரு குடும்பத்திற்கு ஜெபிக்க போறார். ஜனங்க நிறைய உள்ளையும் வெளியையும் நிறைய நின்னுட்டாங்க. படுத்த படுக்கையா இருந்த ஒரு முடக்குவாதனை அவனுடைய நண்பர்கள் உள்ள கூட்டிட்டு வரலான்னா முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து முன்னாடி அவனை எப்படியாவது கொண்டு போயின்னு சொல்லி கூரையை பிரிச்சுட்டு அப்படியே 4 பேரும் கட்டிலோடு அவனை இறக்குனாங்களா? ஞாபகம் இருக்கா? ஏசாயா முன்னாடி அப்படியே இறக்குனாங்க. விசுவாசம். இயேசு அவனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, எழுந்து நட என்று சொன்னார். எதனால் அந்த வியாதி வந்ததோ? நம்மில் பெரும்பாலானவர்கள் பிரச்சனைகள் வந்த பொழுது என் மருமகனால வந்துச்சு, என் மருமகளால வந்துச்சு, என் அத்தைனால வந்துச்சு, பெரியப்பால வந்துச்சுன்னு இன்னொருத்தர் மேல பழிய போடுகிறோமே. இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரே என் பாவத்தினாலேயே இந்த தீமை என் மேல் வந்திருக்கிறது என்று உங்கள் மேல் பாரத்தை போட்டுக்கொண்டு ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தில் விடுதலை நடக்கும். பிசாசனுடைய தந்திரம் என்னவென்றால், இந்த பிரச்சனை இவர்களால் வந்தது என்று இன்னொருவன் மேல் பழியை போட்டுவிட்டு நீங்கள் தப்பித்துக் கொள்ள நினைக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, எழுந்து நட. உங்கள் எத்தனை பேர் வியாதியோடு இருக்கிறீர்களோ, உங்களில் எத்தனை பேர் குற்றப்பழி உணர்வோடு இருக்கிறீர்களோ, நான் செய்த பாவம் எப்பொழுது என்னை பிடிக்குமோ, எப்பொழுது என் வீட்டுக்காருக்கு தெரியுமோ, எப்பொழுது இந்த ஊருக்கு தெரியுமோ என்று உள்ளுக்குள் பயந்து கொண்டிருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, எழுந்து நட. படுத்த படுக்கையாயிருந்த அந்த முடக்குவாதமுற்றவன் எழுந்து அவன் படுத்துக் கொண்டிருந்த கட்டில தூக்கி கொண்டு ஜம்முன்னு போறான். இயேசுவின் வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. இயேசுவின் வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. இயேசுவின் வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது. அவர் அனைத்தையும் படைத்தவர். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை அவர் புது படைப்பாய் மாற்ற முடியும். இன்னைக்கு நீங்கள் விசுவசியுங்கள், ஆண்டவருடைய ஆவியால் என் வாழ்க்கை மாற்றப்பட போகிறது என்று உங்கள் உதட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வசனத்தை படித்து நாம் ஆழமாக தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 - 13 இறை வசனங்கள். நூற்றுவர் தலைவன் நல்லவன், ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறான். அவனுடைய வேலையாட்களில் ஒருவருக்கு உடம்பு சரியில்லாத பொழுது இயேசுவினிடத்தில் ஆள் அனுப்பி, என் வேலைக்காரன் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, இயேசுவே எங்க வீட்டுக்கு வரீங்களா? கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவன் என்ன யோசிச்சானோ, ஆட்களை அனுப்பி இப்படி ஜெபித்தான். உங்கள் வலது கரத்தை இதய மீது வச்சுங்க. உங்கள் வலது கரத்தை இதயத்தின் மீது வச்சுக்க. ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன், ஆனால் இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான். எல்லாரும் உங்க கையை வலது கரை இதயத்தின் மீது வச்சு கண்களை மூடி இப்போ சொல்லுங்க, இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள நீங்க அடியெடுத்து வைங்கப்பா. இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள இருக்கிற இருளின் சக்திகள் போகட்டும், தீய ஆவிகள் மறையட்டும், மந்திர மாந்திரிக சக்திகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும், என் மகனுக்கு நல்ல அறிவு உண்டாகட்டும், குடிக்கிற என் மகன் மாறட்டும், படுக்கையில் கிடக்கிறவர்கள் எழும்பி நடக்கட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும் என்று நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அது நடக்கும். என் கருவில் கரு உண்டாகட்டும், என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், என் பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும் என்று நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக இன்னைக்கு ஜெபிப்பீர்களா? இடது கரத்தை மேல உயர்த்திக்கிங்க.
வலது கரத்தை இதயத்தின் மீது வைத்துக்கொண்டு, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்னுடைய இந்த நீரிழிவு நோய் மாறி போகும். ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், என் குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபங்கள் மறைஞ்சிடும். ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், என் ரத்தத்தில் கலந்துவிட்ட நோய்கள் மறைந்துவிடும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்க வீட்டுல டெய்லி நடக்கிற சண்டைகள் மறைந்துவிடும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நடக்கிற புயல் எல்லாம் அடங்கிவிடும். ஹல்லேலூயா. நூற்றுவ தலைவனுக்கு இயேசுவினுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருந்தது என்று தெரிந்தது. அவன் சொன்னான், நான் போ என்றால் ஒருவன் போகிறான், வா என்றால் ஒருவன் வருகிறான். என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கும் என்றால், பிரபஞ்சத்தை அகில உலகத்தையும் படைத்த என் ஆண்டவரே இயேசுவே, நீர் சொன்னால் அது நடக்கும் அல்லவா? ஒரு வார்த்தை சொல்லும் என்றான். இயேசு சொன்ன அந்த நேரத்திலேயே அவனுடைய பணியாளனுக்கு நோய் நீங்கி இருந்தது. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே, இதை கடவுள் இந்த நேரத்தில் எனக்கு செய்து தருவார் என்று நம்புங்கள். கடவுளுடைய தூதர்கள் உங்களுக்காக பணி செய்ய ஆரம்பிப்பார்கள். நாளைக்கு காலையிலே நீங்கள் பெரிய அதிசயத்தை கேள்விப்படுவீர்கள். நாளையிலிருந்து நீங்கள் புதிய ஒரு வெளிச்சத்தை உங்கள் குடும்பத்தில் காண்பீர்கள். உங்கள் உடம்பில் பரிபூர்ண விடுதலையை காண்பீர்கள். தேவையில்லாத பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஒரு நாள் சீடர்கள் எல்லாம் படகுல ஜம்முன்னு போயின்னு இருக்காங்க. கடல்ல திடீர்னு புயல் வந்துச்சு, திடீர்னு வந்துச்சு. அவங்க எல்லாரும் மீனவர்கள் என்பதனால சமாளிச்சிருவோம்னு நினைச்சாங்க, நம்மள மாதிரி சமாளிச்சிருவோம். அதனால பாய் மரத்தை கட்டுறாங்க, பருவான பொருட்கள் எல்லாம் தூக்கி கடல்ல வீசி கப்பலை லேசா மாத்துறாங்க. ஆனா காற்று பலமாக இருக்கிறது, கடல் அலைகள் அதிகமாக தாக்குகிறது, கடல் தண்ணி வெளியில் இருந்தது உள்ளே வர ஆரம்பிக்கிறது. கவனிக்கிறீர்களா? எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய சொந்த முயற்சிகளில் சில காரியங்களை சரி செய்ய நினைக்கிறோமோ, அது சாத்தியம் ஆவதில்லை. பிரச்சனைகள் அதிகமாகும். கடைசியில் பேதுருவுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இயேசு நம் படகில் தானே இருக்கிறார், இயேசு இங்குதானே இருக்கிறார். எவ்வளவு நேரம் மறந்துட்டோமே. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5 வசனங்கள் சொல்லுகிறது, நீ எவ்வளவு படித்திருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும், ஓ மனிதனே, உன் சொந்த அறிவின் மேல் நம்பிக்கை வைக்காதே. அறிவு குறைவுள்ளது. உன் சொந்த பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதே, அது ஒரு நாள் குறைந்து போகும். சொந்த பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதே, அது இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டுவிடும். உன் அறிவின் மேல் நம்பிக்கை வைக்காமல், வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3, 5, 6 வசனங்கள், உன் ஒவ்வொரு அடியிலும் உன் கடவுளாகிய இயேசுவை நினை. உன் ஒவ்வொரு அடியிலும் கடவுளை நினை. உன் ஒவ்வொரு காரியத்திலும் கடவுளை நினை. திருப்பாடல்கள் 139 1, 2 வசனங்கள் சொல்கின்றன, ஆண்டவரே, நான் அசைவது உமக்கு தெரியும், நான் உட்காருவது உமக்கு தெரியும், நான் நிற்பது உமக்கு தெரியும், நான் படுத்தாலும் உமக்கு தெரியும். என் வாயிலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்பே அதை நீ அறிந்திருக்கிறீர். என்னை பற்றி ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் ஐயா. நான் நடப்பதை அறிந்திருக்கிறீர். இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களில் யாரோ ஒருவருக்கு மூல வியாதி இருக்கிறது. அந்த வியாதியிலிருந்து கடவுள் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரா என்று சந்தேகத்தில் இருந்தீர்கள். இன்றைக்கு அந்த சுகத்தை கடவுள் கொடுப்பார் என்று நீங்கள் விசுவசிப்பதனால் அந்த வியாதி மாறுகிறது. ஹல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி. இன்னொருவருக்கு இந்த பகுதி எல்லாம் மறுத்து போயிருக்கும். உங்கள் கைகள்,
இந்த பகுதியெல்லாம் மறுத்து போய் உணர்வற்று இரத்தங்கள் பாயாமல் இருக்கிறது. ஒரு அம்மா, உங்களுடைய இந்த வலது பக்கத்தில் மறுத்து போயிருக்கிற அந்த வியாதி, இப்படித்தான் இருப்பேன், கை கால் விழுந்து போய் நான் இப்படித்தான் செத்து போவேன் என்று உன் மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு ரத்தம், இந்த சரீரம் மறுத்து போகிற வியாதியிலிருந்து ஆண்டவர் இந்த நேரத்தில் சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஃபாதர், எனக்கு இப்ப ஜெபிச்சிருவீங்களா? ஒரே பயமா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்தில் 32 பேர் பயம் என்கிற ஆவியினால் நீங்கள் நிறைந்து இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிறவங்களுக்கு கரங்களை உயர்த்தி காண்பிப்பீர்களா? ஒரு மாதிரி பயமா இருக்கிறன்றவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். பயத்தில் ஒரு மாதிரி பயம், பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, இருட்டை குறித்து கரங்களை உயர்த்தி காட்டுங்க. கடவுள் உங்களை சுகப்படுத்துவார். பயத்தின் ஆவி, பிள்ளைகளுக்கு யாரும் பயமே இல்லையோ? இருந்துச்சுன்னா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். 32 பேருக்கு இந்த ஆசீர்வாதம் கடவுள் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது என்ன நடக்கும்? இயேசுவை எழுப்பினார்கள். இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறோம், எழுந்து எங்களை காப்பாற்றும். சொல்லுங்க, இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறோம், எழுந்து எங்களை காப்பாற்று. நம்முடைய சொந்த முயற்சினால் எதுவும் நடக்க போறதில்லை. கடவுள் சொல்றாரு, நீ கவலைப்படுவதனால் எவனாவது உங்கள் தலைமுடியை கருப்பா மாற்ற முடியுமா? எவனாவது உங்கள் உயரத்தில் 1 முழம் கூட்ட முடியுமா? கவலைப்படாதீரு. ராத்திரிலாம் யோசிச்சுட்டு இருக்காதே, ஜெபி. எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காத, என் வீட்டுல இது நடக்குது, அவங்க வந்தா இவங்க வந்தா அவங்க வந்தா இவங்க வந்தா எல்லாருக்கிட்டையும் சொல்லி, ஊரெல்லாம் சொல்லி, சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காத. அது புலம்பலின் ஆவி, இன்னும் உன்னை இருளுக்கு கொண்டு செல்லும். அதற்கு பதிலாக விசுவசி. இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழுந்தார், சூழ்நிலையை கவனித்தார், கையை உயர்த்தி இறையாதே சும்மா இரு என்று சொன்னார். ஆமென். புயல் காற்று அடங்கி போனது. கொந்தளித்த அலைகள் அடங்கி போனது. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாராயிருக்க கூடுமோ என்று அப்போஸ்தலர்கள் வியந்தார்கள். என்ன தெரியுமா அர்த்தம்? கடலையும் காற்றையும் படைத்த இறைவன் தான் இயேசு. கரங்களை தட்டி மகிமையுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். மரித்தவர்களை எழுந்திரு லாசரே என்று சொன்ன ஒரு வார்த்தை எழுப்பியது. உயிர் கொடுத்தவருக்கு தான் மறுபடியும் உயிரை எடுக்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். தொழு நோயாளியை பார்த்து என் சித்தம் சுத்தமாகி என்று சொன்னார், சுத்தமானது. போ, உன் மகளுக்கு சுகமடைந்திருக்கும் என்று கனான பெண்ணுக்கு சொன்னார், அது சுகமடைந்திருந்தது. சூம்பிய கையினுடையவனை கையை நீட்டு என்று சொன்னார், சுகமானது. கூனியை பார்த்து நிமிர்ந்து நில் என்று சொன்னார், நின்றது. தொழு நோயாளிகளை சுகப்படுத்தினார், முடக்குவாத முற்றுகளை எழுப்பினார். அத்தனையையும் வார்த்தையை சொல்லி சொல்லி இயேசு செய்தார். அந்த வார்த்தை தான் பைபிளில், திருவிவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீ படிக்கும் பொழுது கவனிக்கிறீர்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நல்ல பிள்ளைங்க. இப்போ பேராசிட்டமல் ஜுரம் டேப்லெட் இருக்கு. அந்த டேப்லெட் எனக்கு ஜுர சமயத்துல வாங்கி பாக்கெட்ல வச்சிடுறேன். ஜுரம் போகுமா? என்ன பண்ணும் பாப்பா? சாப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். சாப்பிட்ட சுகமாகும்ல? சுகமாகும். நீங்க பைபிள்ல வார்த்தைகள், ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. சாப்பிடுங்க, சாப்பிட ஆரம்பிங்க. நல்ல வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கும். இறை வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஆண்டவருடைய கிருபையினால் செத்துட்டாங்க என்று சொன்னவர்களை கூட ஆண்டவர் எழுப்புவதற்கு எனக்கு ஆந்திராவில் வல்லமையை கொடுத்தார். இன்றைக்கு முதல் செவ்வாய்க்கிழமையில் ஓடுகிறேன் ஆந்திராவுக்கு. மக்கள் காத்து கொண்டு இருப்பார்கள். முதல் செவ்வாய்க்கிழமை என்றால் ஏராளமான அற்புதங்கள் நடக்கும். 2 மணி நேரம் பிரசங்கம். மக்கள் அங்குமிங்கும் கதற மாட்டார்கள். அனைவருக்கும் தெரிந்து போனது, வாழ்வளிப்பது ஆவியே. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம், உங்கள் உடல் எதுவுக்கும் பயன்படாது, உயிரளிப்பது ஆவியே.
நான் கூறிய வார்த்தை தான் ஆவி, நான் கூறிய வார்த்தை தான் உயிர். யாயிருடைய மகள் செத்து போன பொழுது சிறுமியே எழுந்திரு தலித்தாக்கும் என்றார். செத்தவள் உயிர் தெழுந்தார். எசேக்கியேல் 37வது அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்கள். உலர்ந்த எலும்புகளுக்குள் உயிர் வரக்கூடுமோ? எப்படி வரும்? அதான் உலர்ந்து போச்சே. ஆண்டவர் சொன்னார், ஆவிக்கு இறைவாக்கு உரை, இந்த எலும்புகளுக்குள் உயிர் வரட்டும் என்று இறைவாக்கு உரை, என் கணவன் மாறுவார் என்று இறைவாக்கு உரை, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று இறைவாக்கு உரை, என் குடும்பத்தினுடைய நிலைமை சரி செய்யப்படும் என்று இறைவாக்கு உரை. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 16-17 வசனங்கள். சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் நமக்கு சமாதானத்தை தருவாராக. உன் கண்ணீர் துடைக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது. அந்த ஒரு வார்த்தை நீங்க பிடிச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்களேப்பா, நான் மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, உலகம் முடியும் வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்களே. மத்தேயு 10:30வது வசனம், உன் தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன், அதுல ஒண்ணு கூட என் விருப்பம் இல்லாம கீழே விழாதுன்னு சொல்லியிருக்கீங்களே. என் தலைமுடியை எண்ணி இருக்கிறவரே, என்னை உள்ளங்கையில் தாங்கி இருக்கிறவரே, மரணத்தாக்கின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் உன் கோலும் கைத்தடியும் என்னை காப்பாற்றும் என்று சொன்னீரே. உன்னுடைய விரோதிகள் காணும்படி உனக்கு ஒரு விருந்தொன்றை ஏற்பாடு செய்வேன் என்று சொன்னீரே. நன்றி அப்பா. திருப்பாடல் 91, உங்கள் விரோதிகளை நீங்கள் தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். உன்னை ஆண்டவர் காப்பார், இரவும் பகலும் காப்பார். இதெல்லாம் கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். எப்படி ஒரு ஜுரம் மாத்திரைக்கு சக்தி இருக்கிறதோ, ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் விதை. அந்த விதையை நீங்கள் நிலத்தில் நடுங்கள், ஊற்றுங்கள் தண்ணீரை, உரம் போடுங்கள். இன்னைக்கு நடக்கலன்னா நாளைக்கு எங்க அப்பா செய்வார், நாளைக்கு செய்யலன்னா அடுத்த வாரம் செய்வார். தொடர்ந்து ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். எதற்கென்றால் இறைவார்த்தை வெறுமையாக திரும்பாது. இதே ஊரில் நீங்கள் 7 பேர் கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். முடியாமல் இழுத்து கொண்டே போகிறது. அந்த 7 பேரும் இன்றைக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு நீதி வழங்குகிற தெய்வம் எங்களுக்கு நீதியை கட்டளையிடுகிறார். சொல்லி பாருங்கள். உங்கள் 7 குடும்பம் அடுத்த மாதத்திற்குள், அடுத்த வாரத்திற்குள் நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை. கடவுளுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் சொல்லி முடிப்போம். நீதி தலைவர்கள் 6வது அதிகாரம் 12வது வசனம். அன்பு பிள்ளைகளே, சூழ்நிலைகளால் நாம் துயரத்திற்கு உள்ளாகிறோம். சொந்த நம்முடைய மனிதர்களாலே நாம் துயரத்திற்கு உள்ளாகிறோம். நம் நண்பர்களே நமக்கு துரோகிகளாக மாறுவார்கள். அப்பொழுது நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? மனமுடைந்து போவோம். நான் திரும்புற திசையெல்லாம் உங்க முகமே தெரிய வேணும், திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். எல்லாம் போயிட்டாங்கப்பா, என்னை விட்டு போங்காத, என்னை விட்டு நீங்காத உறவாக நீங்க வேணும்னு சொல்லி எத்தனை பேர் அழுறீங்களோ கவனியுங்கள். கெதியோன் என்பவர் இப்படித்தான் அழுது கொண்டிருந்தார். நீதி தலைவர்கள் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். கடவுள் வந்தார், அழுது கொண்டிருக்கிற கெதியோனை பார்த்து மாவீரனே என்றார். கெதியோன் நம்ப முடியல, நான் பாவி, இருக்கிற ஜாதியிலே சின்ன ஜாதி, விரோதிகளுக்கு பயந்து மலைக்கு நடுவுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க எப்போ வருவாங்களோ இதையும் புடுங்கிட்டு போயிடுவாங்களோ, என்னைய பார்த்து மாவீரன் என்று சொல்கிறீரா? மக்களே, நீ உன்னை பார்க்கிற பார்வை வேறு, கடவுள் உன்னை பார்க்கிற பார்வை என்பது வேறு. என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று அவர் திட்டம் வகுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற தாவீதை
அரசராக பார்த்த தெய்வம் இன்றைக்கு இந்த ஊரிலேயே சின்னவனாக இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கெதியோனை பார்த்து மாவீரன் என்று சொன்னார். அவர் நம்பல. அவர் சொன்னார், போங்க ஆண்டவரே, இஸ்ராயல் மக்களை செங்கடலை கடந்து கடவுள் கொண்டு வந்தாராம், மன்னாவை பொழிஞ்சாராம், பார்வோனி அவனுடைய அரசு மக்கள் எல்லாரையும் கடல்ல அமிழ்த்தி சாகடிச்சாராம். அதெல்லாம் இப்ப ஏன் நடக்கல? எங்க வாழ்க்கையில ஏன் நடக்கல? அந்த கடவுள் இருக்கிறாருன்னா அன்னைக்கு நடந்த அற்புதம் இன்னைக்கு நடக்கணும்ல, ஏன் நடக்கல? என் பிள்ளைகளை நீங்கள் கேட்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் அற்புதத்தை செய்யல? ஆனா இன்னைக்கு சொல்றார், குமார் ஃபாதர் வழியாக நம்பு, விசுவசி, இன்னும் உன் செடிக்கு எரு போடு. கொடுத்தால் தான் கடவுள் அல்ல, அவர் கொடுக்காவிட்டாலும் கடவுள் கொடுத்தவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று துதியுங்கள், செபியுங்கள், அவருடைய வாக்கை பிடித்துக் கொண்டு செபியுங்கள். அப்பொழுது கிதியோன் நம்பாவிட்டாலும் கடவுள் சொன்னார், வெற்றியை கொடுப்பேன். அந்த வசனத்தை தொடர்ந்து படித்து பாருங்கள். கெதியோன் யாரையும் கையால் தாக்காமலேயே விரோதிகள் தங்களுக்குள்ளே அடித்து கொலை செய்து கொண்டார்கள். நீ ஜெபி, உன் ஜெபம் உன் விரோதிகளை குழப்பும். வலது கரத்தை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. நீ ஜெபி, அது உன் விரோதிகளுடைய திட்டங்களை குழப்பும். நீ பிரார்த்தனை செய், அது பிசாசனுடைய திட்டங்களை தவிடுபடியாக்கும். நீ ஜெபி, அது உனக்கு வழிகளை கட்டுத்தாரும், உனக்கு காண்பித்து தரும். நீ ஜெபி, பரலோகத்தினுடைய வல்லமை உன்மேல் இறங்கி வரும். உன் விரோதிகளுடைய திட்டங்கள் உன்மேல் பலிக்காது. அவர்கள் அனுப்புகிற ஆயுதங்கள் உங்களை தாக்குவதில்லை. ஏனெனில் ஜெபம் உன்னை பாதுகாக்கும், உனக்கு உயிரளிக்கும், உன்னை மீட்கும். ஆக பைபிளில் இருக்கிற வசனங்களை படித்து தினமும் தியானியுங்கள். அரை மணி நேரமாவது பைபிளை படித்து ருசியுங்கள். உங்கள் மனதில் பதிகிற வசனங்களை தனியா ஒரு நோட்ல எழுதி வைங்க. திரும்ப திரும்ப அதை படியுங்கள். அது பலன் கொடுக்கும். உங்கள் முன்பாக நிற்கிற ஃபாதர் குமார் ஒரு 19 வயது இருக்கும் பொழுது ஆஸ்துமா வியாதியில் மிகவும் அடிபட்டு எல்லா மருத்துவ முயற்சிகளும் தோல்வி அடைந்து ஓட்டை எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் ரத்தம் வந்து ஒரு வாரத்தில் செத்து போக வேண்டிய என்னை ஆண்டவர் தொட்டார், குணப்படுத்தினார். பலவீனமான என்னை பலப்படுத்தி 24 வயதுல தான் சாமியாருக்கே படிக்க வந்தேன். என்னை படிக்க வச்சு உபயோகப்படுத்துகிறார். நோயாளியாக இருந்த என்னை நோயை குணப்படுத்துகிறவராக மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் யார் யார் உங்களை பற்றி தரக்குறைவாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, உங்கள் துயரங்கள் முடிவுக்கு வருகின்றன. எசேயாஸ் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, இனி உங்களை மீட்பதற்கு ராஜாக்கள் அவசரம் இல்லை, உங்களுக்கு ஒளி தருவதற்கு சூரியனும் அவசரம் இல்லை, இரவில் ஒளி தருவதற்கு சந்திரனும் அவசரம் இல்லை. உங்களுக்கு உங்கள் கதாநாயகன் இயேசுவே இறங்கி வந்து உங்களுக்கு வாழ்வளிப்பார், உங்களை மீட்பார், ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். அந்த வார்த்தையாகிய இறைவனை நாம் நம்புவோம், விசுவசிப்போம். 30, 60, 100 மடங்கு என்று பலன் தருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின் காணிக்கை பாடல்.
தந்தாய் மன்னகம் விண்ணகம் ஆனதே மனிதம் வாழ உன்னை தந்தாய் மன்னகம் விண்ணகம் ஆனதே தருவேன் என்னை காணிக்கையாய் தந்தாய் இதயம் நினைந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் காணிக்கை இதயம் ஏற்று எடுத்து வந்தால் இறைவன் ஏற்கும் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தவுமே வேண்டுகிறோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலில் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்துள்ளீர். வலுவற்றவர்கள் உமது ஆற்றல் மிகு சாட்சிகளை திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதனை ஆராதனை ஏசையா ஆராதனை. அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆராதனை ஆராதனை ஏசையா ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வுதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்னுமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த பலியிலே ஒன்றாக இணைந்து வந்து மன்றாடுகிற எல்லா மக்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரை நீதாமை நிறைவேற்றி தந்தருள்வீராக. மேலும் உயிர்த்தெழுவோம் என்கிற எதிர்நோக்கோடு தொழில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இந்த நாட்களிலே நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்கிற புனித செபஸ்தியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். இங்கு கூடியிருக்கிற உம் பிள்ளைகளுடைய பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்க அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ வார்த்தையானவர் மாமிசமாய் நம் உள்ளத்திலே வரவிருக்கிறார். நம் பாவங்களை மன்னிக்கிற இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கு பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என்னிடத்தில் எழுந்திரளை நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மாகனபடி. நம் உட்கொள்ளப் போகும் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை நரக தண்டிலிருந்து விடுவித்து நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியாருடைய திருநாளின் 6வது நவநாளில் ஆண்டவருடைய குணப்படுத்துகிற வல்லமையை அவருடைய வார்த்தையின் வழியாக இந்த நாளிலே நாம் நிறைவாக பெற்றிருக்கிறோம். தந்தையவர்களை நான் முதலில் அழைக்கிற போதே ஒரு 3 நாள் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லிதான் அழைத்திருந்தேன். அவர் 2 நாட்கள் மட்டும்தான் வர முடியும் என்று சொல்லியிருந்தார். கடைசியாக இன்னும் 1 நாள் எப்படியாவது வந்து அந்த நிறைவான செய்தியை வழங்க வேண்டும் என்று நான் அவர்களோடு கேட்டுக்கொண்ட போது தந்தை அவர்கள் தன்னுடைய பணிகளுக்கு மத்தியிலும் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் இதை நிறைவாக்கி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மருத்துவரை போய் பார்க்க போகிறோம். மாத்திரை கொடுக்கும்போது சொல்லுவார், இது 3 நாளைக்கு நீங்கள் எடுங்க, அல்லது ஒரு வாரத்துக்கு எடுங்க, உங்களுக்கு சரியாகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தந்தையவர்களை அழைக்கிற போது நினைத்து பார்க்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மாத்திரை எடுத்தது மாதிரி தான். முதல் நாள் நமக்குள் பயணப்பட்டோம். 2வது நாள் நமக்குள் இருக்கக்கூடிய இறைவன் யார், நம்மில் இருக்கக்கூடிய சாத்தானின் செயல்பாடுகள் என்ன என்பதை கண்டோம். இந்த நாளில் அவர் நம்முள் இருக்கிற அந்த ஆண்டவருடைய செயல்பாடு, வார்த்தை வல்லமையானது, அது நம்மை குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் எல்லாரும் குணமாகி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமேன். அன்பு பிள்ளைகளே, கிட்டத்தட்ட ஒரு குணமளிக்கக்கூடிய ஒரு செய்தி போல. சில நேரங்களில் நிறைய இடங்களில் இந்த நற்செய்தி கூட்டம் நடத்துகிறவங்க ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு இப்படி தான் நடத்துவாங்க. அப்படி நடத்தும்போது சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை, பாடல், ஜெபம், கொண்டாட்டம் சொல்லி ஒரு 10 மணி வரைக்கும் போகும். நமக்கு அவ்வளவு தூரம் இல்லட்டா கூட இந்த திருப்பலி நேரத்தில் அப்படி ஒரு நீண்ட ஒரு மறையுரை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற, ஆழமாக தியானிக்கிற ஒரு செய்தி தான். எல்லாருக்குமே தெரிந்த வசனங்கள் தான். இன்றைக்கு தந்தையவர்கள் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் அத்தனையுமே எல்லாரும் பலமுறை கேட்டிருக்கக்கூடியது தான், பலமுறை வாசித்திருக்கக்கூடியது தான். ஆனால் தந்தையவர்கள் அதை உயிரோட்டமாக மிக ஆழமாக உணர்ந்து அவர் சொல்லும்போது இந்த வார்த்தைகளுக்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுதான் தெரிய வந்ததாக நான் நினைக்கிறேன். நம்ம நிறைய முறை ஒரே ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதற்கான விளக்கம், தெளிவு நிறைய சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் இவ்வளவு பெரிய வலிமையும் ஆற்றலையும் நாம் பெற முடியும் அப்படிங்கிறத தந்தை அவர்கள் இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே சொன்னது உண்மைதான். நினச்சி பாருங்கள், பேராசிட்டமால் மாத்திரையை வாங்கி பைக்கிலே வச்சுருந்தா பயன் இல்லை, பைபிளை வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சுருந்தா பயன் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தணும். மாத்திரையை சாப்பிட்டா சோகமாகிறது மாதிரி வார்த்தையை வாசித்தா சாப்பிட்டா நமக்கு நலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. எசேக்கியேல் தன்னுடைய அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்கிறார், அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடியது என்ன? அந்த வார்த்தை தேனினும் இனிமையாக இருந்தது, சுவையாக இருந்தது என்று அவரே சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த வார்த்தை நமக்கு இன்றைக்கு குணமளித்திருக்கிறது என்பதை தந்தை அவர்கள் மிக ஆழமாக பலருக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்திருப்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இத்தனை பேர் குணமானீங்க, இத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, கையை தூக்குறதுக்கு யோசனையாக இருக்குது. தூக்குனா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ பார்ப்பாங்களோ நம்ம நினைக்கிறோம். அதனால தான் நமக்கு யோசனையாக வந்துடுது. 32 பேருக்கு ஜோமாயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அடடா எங்கே நமக்கு சிக்கலாகி போகுமே, நமக்கு ஜோமாக இருக்கும், ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறவ பார்த்துட்டானா இவளுக்கு என்ன நோயன்னு சொல்லிடப்படாது பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதே இது ஒரு வேற சபை கூட்டமாக இருந்ததுன்னா ஹல்லேலூயா அப்படின்னோடனே எல்லாரும் ஆமா அப்படின்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன். இப்படிதான் நம்ம உட்காந்துருப்போம். ஹல்லேலூயா, ஆமேன். நம்ம சொன்ன உடனே சொல்றதுக்கு தயங்குவோம். ஆனால் பின்னாடியே ஃபாதர் சொல்ல பின்னாடியே சில நேரங்களில் சில ஊர் கோயில்களில் பார்த்தோம்னு சொன்னால் ஆமேன் ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆண்டவருடைய வார்த்தைக்கான வலிமையை இன்னும் அதிகமாக்கும். நமக்குள் செயலாற்றுகிற அந்த வார்த்தை ரொம்ப ஆழமாக போய் சேரும் அப்படிங்கிறத தான் தந்தையவர்கள் மிக அற்புதமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே 3 நாள் மாத்திரை எடுத்து ஆகிவிட்டது, குணமடைந்து விட்டோம். இனிமேல் நமக்கெல்லாம் விடுதலை தான், சரிதானா? ஆனால் நாளைக்கு வரும்போது ரொம்ப உற்சாகமாக வரக்கூடாது, அப்படித்தானா? உற்சாகமாக வரணுமா வரக்கூடாதா? ரொம்ப உற்சாகமாக வரணும். ஆண்டவருடைய வார்த்தையை புதிதாக நாம் கேட்கப் போகிறோம்.
வாழப் போகிறோம், ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வில் நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவனுடைய அருளும் ஆசீரும் நமக்கு தொடர்ந்து கிடைக்க நாம் ஜெபிப்போம். சிறப்பாக 3 நாட்கள் நம்மோடு கூட வந்து ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறி நமக்கு முதலில் நமக்குள் பயணப்பட வைத்து, நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை காண வைத்து, நமக்கு குணமளித்திருக்கக்கூடிய செய்தியை வழங்கியிருக்கக்கூடிய தந்தை குமார் தூய ஆவியார் சபையைச் சேர்ந்தவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரந்தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். உண்மையிலேயே இந்த இறைவார்த்தை பகிர்வு தந்தை அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலி நிறைவேற்றியது, கலந்து கொண்டது எனக்கே ஒரு விதமான புல்லரிப்பையும் ஒரு மாற்றத்தையும், எனக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த தேடுகிற இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கையையும் இது தந்திருக்கிறது என்பதை நானே சாட்சியாகத்தான் சொல்லணும் இல்லையா. நான் வழக்கமாக நம்ம பேசிக்கொண்டே இருந்தாலும், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறியிருந்தாலும் சில இடங்களுக்கு போகிற போது நமக்குள் அந்த மாற்றம் ஏற்படும். அதை நான் உணர்கிறேன். தந்தையவர்களுக்கு உண்மையிலே நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் பிரசங்கம். நம்ம பெரியந்தனியார், நம்ம அந்தோணியார் இருக்கார் இல்லையா, அவருடைய திருவிழாவுக்கு கூட நம்ம இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் செய்தி கேட்போம். ஆனால் நீங்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்துருக்கிறீங்க. மணி 9 ஆனாலும் சுகர் பேஷண்ட்ஸு மற்றவரெல்லாம் எல்லாம் இருக்கிறீங்க. ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை எல்லா நோயையும் குணப்படுத்திடுங்கிறதுக்கு வெளிப்படுத்துதலாக உங்களுடைய அமர்வு அமைந்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியரையும் பெறுவோம். மன்றாடுவோமாக. தாய் மறந்தாலும் எங்களை மறவாமல் அன்பு செய்கின்ற இறைவா, நீர் எங்களுக்கு போதித்த வார்த்தைகள் எங்களில் பலன் கொடுக்கவும், நாங்கள் உட்கொண்டவும் திருமகனின் சரீர ரத்தம் எங்களை புதிய படைப்பாய் மாற்றவும் அருள் புரிவீராக. புனித செபஸ்தியாரின் ஜெபம் எங்கள் குடும்பங்களை வளமாய் மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, கடவுள் மேல் இருக்கிற தீராத தாகம், செத்து போனவன் நான் பிழைக்க வச்சாரே, அந்த கடவுளை உலகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி செஞ்ச வேலையெல்லாம் விட்டுட்டு குருவாக மாறி எல்லா இடங்களும் சுற்றித் திரிகிறேன். ஆக அப்படிப்பட்ட சுற்றித் திரிகிற இடங்களில் இப்படிப்பட்ட குருக்கள் இருப்பதனால தான் கோயிலுக்குள்ள நுழைய முடியுது, பிரசங்கம் சொல்ல முடியுது, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடிகிறது. இவ்வளவு பெரிய ஆலயம், இத்தனை மக்கள், அதை மேய்க்கிற மேய்ப்பன் எவ்வளவு எளிமையானவர். 3 நாள் அவர் சொல்றார், அவரை பார்த்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அதனால ஃபாதருக்கு மனமார்ந்த நன்றிகள். அவருடைய வயசு எனக்கு அதிகமானு தெரியல, கம்மியான்னு தெரியல. ஆனால் ஒரு அப்பாவை போல அவரை பார்க்குற ஒரு அன்பு எனக்கு, நான் அப்பா மாதிரியும் அவர் மகன் மாதிரியும் அந்த ஒரு அன்பு எனக்குள்ளிருந்து தந்தையே பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால் அவரை ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் எல்லோரும் கூட யாராவது கோபமாக இருக்கிறீங்களா என் மேலே? இல்லையா, டைம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டேனே. பிரைஸ் தி லார்ட். இந்த 3 நாளுக்குள்ள எதையாவது சொல்லி கொடுத்துடுமேன்ற ஒரு ஆசை தான். ஏன்னா நாளைக்கு யார் இருப்பான்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. அந்த கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தந்தைக்கும் உங்கள் எல்லோருக்கும் விசேஷமாக கொயர் குரூப் ஒரே ஆச்சரியம். சில கோயிலெலாம் 2 குழந்தைங்க இருந்தாலே பூசையே வைக்க முடியாது. இங்கே 200 பிள்ளைங்கிட்ட இருக்கிறீங்க. அவ்வளோ ஒரு டீசன்ட். என்ன இந்த ஊர், எந்த அந்தோனியாருடைய மகிமையா செபஸ்தியாருடைய மகிமையா ஒன்றுமே புரியல. கடைசியில் நான் கண்டுபிடிச்சேன், இது ஃபாதருடைய மகிமை தான். அதில் எல்லோருக்கும் நன்றி. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஒரே சர்ச், ஒரே ஊருக்கு தான் மற்றவங்க எல்லாம் பார்த்து நம்மளை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவில் ஐக்கியமாக வாழ்வோம். மீண்டும் என்னை கூப்பிடுங்க, வர்றது சித்தமாக இருக்கிறோம். நன்றி. Thank you.
உலகம் போற்றும் உத்தமரே எங்கள் செபஸ்தியாரே உம்மை போற்றி புகழ்ந்து பாட வந்தோம் உமது பெருமையை. அளவை நகரில் வீற்றிருக்கும் எங்கள் செபஸ்தியாரே உம்மை போற்றி புகழ்ந்து பாட வந்தோம் எங்கள் புனிதரே. அளவை நகரில் வீற்றிருக்கும் எங்கள் செபஸ்தியாரே உம்மை போற்றி புகழ்ந்து பாட வந்தோம் எங்கள் புனிதரே. உலகம் போற்றும் உத்தமரே எங்கள் செபஸ்தியாரே உம்மை போற்றி புகழ்ந்து பாட வந்தோம் உமது பெருமையே. அம்மை பேதி வைசூரி நீங்க செய்தீரே உம்மை